வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ நீங்கள் பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்றதை காட்டிலும் ஊற வச்சு அதோடைய தோலை நீக்கிட்டு காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை மிக எளிதில் கொடுக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் ஏன் தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதாமுடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறை பாதிக்கும். சோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்க தோல் நீக்கிட்டு காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க சாதாரணமா குடிக்கக்கூடிய நீர்ல 10 லிருந்து 15 பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல அதுல தோலை நீக்கிட்டு சாப்பிட்றதால என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன நோய்கள் உங்களுக்கு குணப்படுத்தப்படுகிறது, ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையை நீங்க குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் வெள்ளை மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்கு. கூடுதலாக ரெட் பிளட் செல்ஸ் அந்த ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தி அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்தும். ஏன் அப்படின்னா இரும்பு சத்து உங்களுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல இருந்து கிடைக்கிறதால உங்களுக்கு இந்த ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதமும் அதிகரிக்கப்படும். இதனால ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபட்டலாம். ரத்த சோகை பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பை தொடர்ந்து சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். நீங்க சருமம் உங்களுக்கு பொலிவு பெறுவதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலில் இருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் நமக்கு செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாதாம் பருப்புகள்ல குறிப்பாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கு. அப்ப இது உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்குது, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுடைய தோலுக்கு அதிக பளபளப்பை தரும். அப்போ உங்களுடைய ஸ்கின்னை ரொம்பவே ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு, சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடுவதை நீங்க ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். உடலுக்கு வலு சேர்க்கிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. உங்களுடைய பாடியை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புல அதிக அளவு புரதச்சத்துக்கள் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இது அதிக அளவு உண்பவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று ஒட்டுமொத்த உடலுக்குமே அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு தருகிறது. தொடர்ந்து நீங்க உங்களுடைய உடல் பலகீனமாக இருக்கு அப்படின்னா அதை நீங்க பலமாக மாற்றிக்கொள்வதற்கு, உடலுக்கு வலு சேர்ப்பதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடுவதை ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். இதயம் உங்களுக்கு ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ கொழுப்பு சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய, அதாவது ஃபேட் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக ஏற்படுகிறது. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் இல்லை. எனவே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்க அதிகமாக உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு. அதே போல உங்களுடைய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே குறைச்சிட்டு இதயத்தை நீங்க ஆரோக்கியமாக வைக்கணும்னா தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. மலச்சிக்கல் பிரச்சனை குணப்படுத்தப்படுவதற்கு, மீண்டும் வராமல் தடுப்பதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்க எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளும் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நாம அதிகம் சாப்பிட்றதால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பானிபூரி, மசாலா உணவுகள் இது எல்லாமே உடலுக்கு மோசமானவை. இவை மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடியவை. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாமே அதிகமாக இருக்கு. இதை நீங்க அதிகம் உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5 to 8 பாதாம் பருப்புகளையாவது சாதாரணமாக நீங்க குடிக்கக்கூடிய நீர்ல இரவில் ஊற வச்சுட்டு காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றுல தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு குணமாகும், வராமலும் நீங்க தடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. நீங்க 10 to 15 பாதாம் கூட எடுக்க தேவையில்லை. தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வச்சிரும். மேலும் உங்களுடைய உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக் கொள்ளுது. ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால யாரெல்லாம் உடல் எடையை எந்த
எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினச்சிக்கிட்டு பட்னி கிடக்குறீங்களோ அதை நீங்கள் தவிர்த்துட்டு அப்பப்போ உங்களுடைய உணவிற்கிடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளையும் உண்ணுங்க. இதனால் உங்களுடைய உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலில் இருக்கும். கொலஸ்ட்ரால் எல்லாம் நீங்கள் குறைச்சிக்கலாம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலருடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். இனி உங்களுடைய முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளே போதும். இதில் இருக்கக்கூடிய அந்த மக்னஸ் உங்களுடைய முக சுருக்கங்களை மறைய வச்சிடும். ஊற வைத்த பாதாம் பருப்பு அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இந்த சுருக்கங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. பாதாம் எண்ணெய் கொண்டு இரவில் உங்களுடைய சருமத்தை நீங்கள் மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் ஷைனிங்காகவும் பொலிவோடவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த சுருக்கங்களை நீக்கிக்கிறதுக்கு நீங்கள் பாதாம் எண்ணெயும் பயன்படுத்தலாம், ஊற வைத்த பாதாம் பருப்பையும் சாப்பிடலாம். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அல்சீமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோயை தவிர்க்கிறதுல ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இதை இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழக வேண்டும். முறையாக ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பி விட்டமினும் எல்-கார்டினின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலமும் தான் மூளையினுடைய செயல்திறனை இந்த மாதிரி அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கு. இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எதையும் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்டடீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்கிறது அவங்களை இன்னும் சிந்தித்து செயல்பட செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, முடி சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் தொடர்ந்து சாப்பிட்டு வருபவங்களுக்கு தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்குகிறது. மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முடிகள் சார்ந்த பிரச்சனைகளாக இளநரை இருக்கிறது, முடி கொட்டி போகிறது, முடி கருகருன்னு வளராமல் இருக்கிறது, இது போன்ற எல்லா பிரச்சனையுமே நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு 30 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் தோராயமாக என்னென்ன சத்துக்கள், அதாவது ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதச்சத்து 6 கிராம், காப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் 14 கிராம் இருக்கு. 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ சத்து நமக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகள் கிடைக்கும். 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் கிடைக்கும். மேலும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு ஏன் பலருடைய விருப்பமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாதாம் அதாவது குறிப்பாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பல வகையான நன்மைகளை கொடுக்குது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே இது சிறந்த தீர்வை தருகிறது. தினமும் நீங்க 5 பாதாம் பருப்புகளையோ அல்லது 10 - 12 பாதாம் பருப்புகளையும் சாப்பிடுவதை ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை தொடங்கி வயது முதிர்வு வரை இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்குமே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு சிறந்த மருந்தாக விளங்குது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கால்சியம் அதிகமாக இருக்கு. அதோடு சேர்த்து புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் இருக்கு. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துறது வரைக்கும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு துணை புரியும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.